வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவனந்தபுரம் உயிரியல் பூங்காவில் தாங்க இருக்கோம். அடர்ந்த காடு, ஏரிகள், பசுமையான சூழலுக்கு நடுவில் புலி, கரடி, காட்டு மாடு, வெளிநாட்டு பறவைகள்னு ஏகப்பட்ட அரிய வகை உயிரினங்கள் இங்கே பராமரிக்கப்பட்டு வருது. வாங்க உள்ள என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் தாங்க திருவனந்தபுரம் உயிரியல் பூங்காவோட நுழைவு வாயில். இங்கே நம்ம உள்ளே வந்த உடனே நம்ம பார்க்குறது அடர்ந்த மரங்களும் நீளமான மூங்கில் காடுகளும் தான். இந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகச்சிறந்த உயிரியல் பூங்காக்களில் ஒன்று தாங்க இந்த திருவனந்தபுரம் உயிரியல் பூங்கா. கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தின் மையப்பகுதியில் சுமார் 55 ஏக்கர் பரப்பளவில் இந்த மிருக காட்சி சாலை அமைஞ்சிருக்கு. இது தலைநகரின் பசுமை நுரையீரல் என்று அழைக்கப்படுது. நகரின் நெரிசலுக்கு நடுவில் பெரிய மரங்கள், மூங்கில் காடுகள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலுடன் இந்த உயிரியல் பூங்கா அமைஞ்சிருக்கு. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தின் முக்கியமான மிருக காட்சி சாலையாக இது இருக்குது. இங்கே நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு 40 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வகையான மான் கூட்டம் தாங்க. இதில் சில குட்டிகளும் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த விலங்கு தாங்க குள்ளநரி. இங்கே தூங்கிட்டு இருக்க இந்த விலங்கு தாங்க கழுதை புலி. காட்டிலே ரொம்ப ஆபத்தான விலங்குகளில் இதுவும் ஒன்று. காடுகளில் இந்த விலங்கு கூட்டமாக தாங்க வேட்டையாடும். சிங்கம், புலி போன்ற விலங்குகளோட இரைகளை திருடுறதுல கில்லாடி. இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் புள்ளி மான்கள். இங்கே சில குட்டிகளும் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வங்கப்புலி. இதோட நிறம் வெள்ளை. புலியோட உடம்பில் இருக்க அந்த கருப்பு நிற கோடுகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மனிதர்களின் கைரேகையை போல் புலிகளோட உடம்பில் இருக்க அந்த கருப்பு நிற கோடுகள் பூமியில் வாழ்கிற எந்த புலிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதாவது மனிதர்களோட கைரேகை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுதோ அது மாதிரி ஒவ்வொரு புலிக்கும் அதோட உடம்பில் இருக்க அந்த கருப்பு நிற கோடுகள் வித்தியாசப்படுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சிறுத்தைகள் இருக்குங்க. காடுகளில் வேகமாக ஓடக்கூடிய விலங்குகளில் இதுவும் ஒன்று. தன்னோட எடையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இரையை கூட பெரிய மரத்து மேலே தூக்கிட்டு போய் பாதுகாப்பாக வச்சு உண்ணும். புலி, சிறுத்தை போன்ற எதிரிகளிடமிருந்து இரையை காப்பாற்றுறதுக்காக இந்த யுக்தியை அது கையாளுது. இந்த விலங்கு இயற்கையிலேயே காடுகளில் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி தெரியக்கூடிய விலங்குங்க. அதனால தான் இந்த ஜூலையுமே இந்த கம்பி ஓரங்களில் அடிக்கடி சுற்றி சுற்றி வரும். இங்கே ஒரு வகையான மான் கூட்டம் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சில குட்டிகளும் இதில் இருக்குது. இங்கே 5க்கும் மேற்பட்ட மான் இனங்கள் இருக்குது. இங்கே 2 காட்டு மாடுகள் இருக்குங்க. இந்திய காடுகளில் வாழ்கிற மிக சிறந்த தாவர உண்ணிகளில் இதுவும் ஒன்று. காட்டின் மிகப்பெரிய மற்றும் பழமையான விலங்குகளில் இதுவும் ஒன்று. அடர்ந்த மலைகளிலேயும் பசுமையான காடுகள்லேயும் தான் அதிகமாக காணப்படும். காடுகளில் ரொம்பவே அமைதியான விலங்குகளில் இதுவும் ஒன்றுங்க. காடுகளில் அதிக எடை கொண்ட விலங்குகளில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம பார்க்குற இந்த விலங்கோட பெயர் தான் திருகு மான். ஆண் மான்களுக்கு மட்டும்தான் அழகான திருகு கொம்பு இருக்கும். பெண் மான்களுக்கு கொம்பு கிடையாதுங்க.
இந்த விலங்குகள் காடுகளில் வாழும்போது இந்த விலங்குகளோட மிக சிறந்த பாதுகாப்பு அப்படின்னா அதோட வேகந்தாங்க. ஆபத்து நெருங்கிடுச்சு அப்படின்னு உணர்ந்துருச்சு அப்படின்னா சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று மாதிரி ஓடி தப்பிச்சிரும். இப்போ நம்ம பார்க்குறது சாம்பார் மான். இந்தியாவில் காணப்படுற பெரிய மான் இனங்களில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம பார்க்குற இந்த விலங்கு நீர் யானைகள். ஏன் எப்போதுமே தண்ணிக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் தங்களுடைய பெரிய உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் தோலை ஈரப்பதத்துடன் வச்சுக்கிறதுக்காகவும் தான் பெரும்பாலான நேரத்தை தண்ணீர்லேயே செலவிடுதுங்க. இங்கே ஒரு சிங்கமும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இங்கே இருக்குது 2 கரடிகள் இருக்குங்க. அது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால சரியாக தெரியலை. இப்போ நம்ம பார்க்குற இந்த விலங்கு ஆசிய கருங்கரடி. இங்கே 2 கரடிகள் இருக்குங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற பகுதிகளில் காணப்படும் சாதாரண கரடிகளை விட இதன் முக அமைப்பு சற்று குட்டையாகவும் காதுகள் வட்டமாகவும் கழுத்துக்களை சுற்றி அடர்ந்த முடிகளோடையும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த பறவை தாங்க இமயமலை கழுகு. பேருக்கு ஏற்ற மாதிரியே இது இமயமலையோட உயரமான பனிமலையிலையும் செங்குத்தான பாறை இடுக்குகளையும் வாழக்கூடிய ஒரு பறவை இனம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பறவை தாங்க நெருப்புக்கோழி. மிகப்பெரிய முட்டை போடுற பறவை இனங்களில் இதுவும் ஒன்று. இங்கே ராஜநாகம், தண்ணீர் பாம்பு போன்ற சில பாம்பு வகைகளும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது திருவனந்தபுரம் உயிரியல் பூங்காக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகளோட வாழ்விடம். இங்கே விதவிதமான பட்டாம்பூச்சிகள் இருக்குங்க. இப்போ நாம் பார்க்குற இந்த பறவையோட பெயர் தாங்க ஆப்பிரிக்க சாம்பல் கிளி. மனித பராமரிப்பில் 40 முதல் 60 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியது. மனித குரல்கள் மற்றும் பல்வேறு சத்தங்கள் உட்பட பல ஒலிகளை அப்படியே மிமிக்ரி செய்து பேசும் திறன் கொண்டதுங்க. பறவை இனங்களிலேயே மிகவும் அதிக புத்திசாலித்தனம் கொண்டது. இதன் சிந்திக்கும் திறன் சுமார் 4 முதல் 5 வயது குழந்தைகள் போல இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிளியோட பெயர் நீல மஞ்சள் மெக்காவ் கிளி. தென் அமெரிக்க பகுதியை சேர்ந்தது. இதோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவை மனிதர்களின் குரலையும் மற்ற ஒலியையும் அப்படியே மிமிக்ரி செஞ்சு பேசக்கூடிய திறன் கொண்டதுங்க. இந்த கிளிகளோட ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா காடுகளில் 30லேருந்து 35 வருடம் வாழக்கூடியது. மனிதர்களோட பராமரிப்பில் 70 வருடங்கள் வாழக்கூடியதுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிளி வந்து பச்சை சிறகுள்ள மெக்காவ் கிளி. இதோட ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா சுமார் 50 ஆண்டு வாழக்கூடியது. உலகில் 2வது பெரிய கிளி. சுமார் 15 வார்த்தைகள் வரை கற்றுக்கொண்டு பேசும் ஆற்றல் கொண்டதுங்க. இந்த பறவையோட பெயர் தாங்க சன் கோன்யூர். இது ஒரு சமூக பறவை. இது தனியாக இருக்காமல் காடுகளில் எப்போவுமே கூட்டமாக தான் வாழும். இதில் ஒரு பறவையோட கையில் ஒரு மாதுளை பழம் இருக்குது. அதை வந்து எப்படி பகிர்ந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். தென் அமெரிக்க நாடுகளான வென்சுலா, வடக்கு பிரேசில் மற்றும் கயானா ஆகிய பகுதியில் சேர்ந்த பறவைங்க இது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.